ஈகோ. இது இல்லாத மனுஷங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஈகோ ஒரு ஆட்டிட்யூட் மட்டும் தான். அது நமக்கு பவர் குடுக்குது, ப்ரைட் குடுக்குதுன்னு நெனச்சுட்ருக்கோம். ஆனா ஆக்சுவலி அதுதான் ஒருத்தவங்க கேரக்டர ஸ்பாயில் பண்ணுது. அண்ட் ஈகோல இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம லைஃப்ல இருக்க லவ்ஸ் எல்லாத்தையுமே இழந்துட்டு இருக்கோம். பைபிள்ல சொல்றாங்க, "மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய துக்கங்களை சுமந்தார்." ஏசாயா 53:4ல சொல்லியிருக்காங்க. "ஷூர்லி ஹி ஹஸ் போர்ன் அவர் கிரீவ்ஸ் அண்ட் கேரிட் அவர் சாரோஸ்." ஏசப்பா ஒரு காடா இருந்து நமக்காக நம்ம சின்க்காக அவரை சாக்ரிஃபைஸ் பண்ணாரு. யோசித்திருக்கலாமே, நம்ம செய்யாத தப்பு இந்த பாவிங்களான மனுஷங்களுக்காக நம்ம ஏன் மறிக்கணும்னு. அங்கே அவர் ஈகோன்னு ஒன்று கொண்டு வந்திருந்தா இந்நேரம் நம்ம ஹாப்பினஸ் இருந்திருக்காது, பாவம் அதிகமாக பெருகியிருக்கும். மறிச்ச அப்புறமும் யோசிங்க, ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் நம்ம நிறைய பேர் யோசித்திருப்போம், தேங்க் காட் இப்படி நடக்கல, ஐ எம் சேவ்ட்னு. அப்போது ஈச் டைம் அவர் நமக்காக பாவம் பண்ண பண்ண அவர் மன்னிச்சு மன்னிச்சு அவர் லவ்வை கொடுத்துட்டே இருக்காரு. அப்போ சாதாரண மனுஷங்க நம்ம அந்த ஈகோன்னு ஒன்று இல்லாமல் ஒடெவர் த ரிலேஷன்ஷிப் அதை ஈகோலெஸ்ஸாக லீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். நியூ இயர் அப்போ தான் ரெசல்யூஷன் எடுக்கணும்னு இல்லை. எப்போ நம்ம ஒரு தப்பை உணர்ந்தாலும் அப்போ ரெசல்யூஷன் எடுக்கலாம். ஸோ இந்த குட் ஃப்ரைடேல ஈகோலெஸ் லைஃப் லீட் பண்ணி நம்மளும் சந்தோஷமாக இருந்து நம்ம லவ்டு ஒன்ஸான பேரண்ட்ஸ், சிப்லிங்ஸ், ஸ்பௌசஸ் எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கணும்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்து ஈகோலெஸ் அண்ட் சின் ஃப்ரீ லைஃப்பை லீட் பண்ணலாம். மே காட் bless யூ ஆல்.